யூடியூப் உண்மையானவங்களுக்கும் ஒழுக்கமானவங்களுக்கும் நேர்மையானவங்களுக்கும் கண்ணியமானவங்களுக்கும் இடம் கிடையாது. யூடியூப்பில் பொய், பித்தலாட்டம், காமம், செக்ஸ் இல்லையா, உடம்பை காட்டுறது, அடுத்தவங்க புருஷனோட ஆடுறது, கண்ணடிக்கிறது, ஹாட்டாக இருக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பொய், பித்தலாட்டம், ஏமாத்துறது, அடுத்தவங்களை சுரண்டுறது, இதுதான் இருக்குது. இதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. உலகம் ஃபுல்லாகவே அதுதான் பரவி இருக்குது. பட் எனக்கு அதெல்லாம் தெரியலைங்க. எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்தமாரி வளரல. எனக்கு வேண்டான்னு தோணுது. ரொம்ப நான் ஏற்கனவே ரொம்ப மன ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நான் யூடியூப் ஆரம்பித்தேன். ஒன் இயர் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆயிடுச்சு. மார்ச்லேயே நான் ஆரம்பித்தேன். 1 year ஆகுது நான் சேனல் ஆரம்பித்து. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் தான் ஆரம்பித்தேன். ஆனால் யூடியூப்பில் வந்த பிறகு அதுக்கு மேலே மன உளைச்சலை கொடுக்குது யூடியூப். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குது. மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வளைஞ்சு கொடுத்து போக முடியல. என்னால் முடியல அவ்வளோதான். இந்த யூடியூப்பில் சில பேரெல்லாம் பார்க்கும்போது ஏமாற்றி பணம் படிக்கிறது, நடிக்கிறது, சி எவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது நினைக்கும்போது. ஸோ நமக்கு செட் ஆகலை, எனக்கு செட் ஆகலை அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். சரி, நமக்குன்னு ஒரு லைன் இருக்குது, நம்ம அதை பார்த்துட்டு போவோம். ரீல்ஸ் போடுறதை விட்டுட்டு, இந்த மாதிரி காமெடி பண்ணுறதை விட்டுட்டு வேறு ஏதாவது பிரயோஜனமாக ஏதாவது கொடுக்கலான்னு தான் யூடியூப் ஆரம்பித்தேன். இன் ஃப்யூச்சர் இந்த யூடியூப் சேனல் இருக்கும். இன் ஃப்யூச்சர் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணி ஒரு புதிய கண்டென்ட் ஆரம்பிக்கலாம், இல்லை வேறு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அவ்வளோதான். பார்ப்போம். ஆரம்பிப்பேனா, அது வரையும் நான் இருப்பேனான்னு தெரியாது. ஸோ இனிமேல் ரீல்ஸ் போடக்கூடாதுன்ட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதனால் யாருக்கும் எந்த வித நஷ்டமும் ஏற்படப்படலை. இப்போ ஒரு 5000 சப்ஸ்கிரைப் இருக்கீங்களா, தயவுசெய்து அவங்களும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. போயிட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ, யார் உங்களுக்கு ஹாட்டாக கொடுக்குறாங்களோ அதை போய் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. நான் இதோடு விடைபெறுகிறேன். பட் நான் யூடியூப் பார்க்கும்போது ஏதாவது விஷயம் போய் சொல்கிற மாதிரி மக்களை என்ன அந்த யூடியூப்பில் ஒரு ஏமாற்றி ஒரு சீன் போட்டு எனக்கு ஜிபே பண்ணுங்கள், நான் உடல்நிலை சரியில்லை, எனக்கு அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், ஏமாற்றி நாடகம் போட்டு சம்பாதிக்கிற விஷயம் நான் ஒரு 4 பேர்கிட்ட விசாரித்த பிறகு தான் நான் பேசுவேன். அது பொய்யா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். இது யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன். சரிங்களா? ரீல்ஸ் வராது. பாய்.